இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். இன்றைய செய்தியின் தலைப்பு, பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசித்து ஜெபியுங்கள். எலியா என்கிற தேவ மனிதன் நம்மை போல பாடுள்ள மனிதனாக இருந்தாலும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எலியா ஏன் கருத்தாய் ஜெபம் பண்ணினார்? தான் ஆண்டவரிடம் கேட்பது எவ்வளவு முக்கியமான காரியம் என்பது அவருக்கு தெரிந்திருந்தது. அது மட்டுமல்ல, யாரிடம் கேட்கிறோம் என்பதும் நன்றாக தெரிந்திருந்தது. ஏனென்றால் ஆண்டவரிடம் சரியான காரியத்தை சரியானபடி கேட்டால் நிச்சயம் நடக்கும் என்பது அந்த மனிதனுக்கு நன்றாக தெரிந்திருந்தது. அதனால்தான் நாம் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்கிறோமோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசத்தோடு கேட்க வேண்டும். அப்பொழுது நாம் கேட்பது நிச்சயமாய் ஆண்டவரிடமிருந்து கிடைக்கும். மழை பெய்யக்கூடாது என்று ஆண்டவரை நோக்கி எலியா ஜெபித்ததின் காரணம் என்னவென்றால், இயற்கையின் மீது அதிகாரம் உள்ளவர் நம் ஆண்டவர் என்பது எலியாவுக்கு நன்கு தெரிந்திருந்தது. ஏனென்றால் வானத்தையும் பூமியையும் காற்றையும் கடலையும் அனைத்தையும் உண்டாக்கினவர் நம்முடைய ஆண்டவர். உண்டாக்கினவரிடத்தில் கேட்டால்தான் தான் கேட்பது கிடைக்கும் என்று எலியா நன்கு உணர்ந்திருந்தார். அவர் நினைத்தது போலவே, அவர் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருந்தது போலவே 3 வருடமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. ஏனென்றால் மழையை உண்டாக்கினவர் மழையை நிறுத்தி வைத்திருந்தார். கருத்தாய் ஜெபித்து எலியாவுக்கு கருத்தான காரியத்தை பதிலாக ஆண்டவர் கொடுத்தார். நாம் என்ன நினைக்கிறோம் என்றால், எலியா என்கிற மனிதன் ஒரு தீர்க்கதரிசி, அதனால் அவர் கேட்டால் ஆண்டவர் பதில் கொடுப்பார் என்று பலரும் நினைக்கிறார்கள். அதனால் தான் வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது, எலியா என்பவர் நம்மை போல பாடு உள்ள மனுஷன் என்று. நமக்கு முன்னால் நன்றாக இருப்பவர்களை எல்லாம் பார்த்து அவர்களுக்கு என்ன கடவுள் ஒரு குறையும் வைக்கவில்லை என்று நாம் சொல்லுவோம். இதுதான் நம்முடைய பழக்கம். ஆனால் பலர் சோர்வுகள், சோதனைகள், போராட்டங்கள் முதலியவற்றை சந்தித்தவர்கள் தான். இன்றைய வெற்றியுள்ள ஜீவியத்திற்கு முன்னால் பலருக்கு பல பாடுகள் இருந்திருக்கின்றன என்பது நமக்கு தெரியாது. ஆகவே பாடுகளின் மத்தியில், நெருக்கங்களுக்கு மத்தியில், கஷ்டங்களுக்கு மத்தியில் கருத்தாய் ஜெபிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் ஜெபித்தால் ஆண்டவரிடமிருந்து பதில் கிடைக்குமா கிடைக்காதா என்றெல்லாம் நாம் யோசிக்கவே கூடாது. எதை ஆண்டவரிடத்திலே கேட்டாலும் கண்டிப்பாக ஆண்டவரிடமிருந்து அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசத்தோடு கூட ஜெபிக்க வேண்டும். பல வேளைகளில் ஆண்டவரிடம் எப்படி விண்ணப்பம் பண்ணுவது என்பதே நமக்கு தெரிவதில்லை. பரலோகம் என்பது ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் என்று ஒரு பக்தன் கூறுகிறார். இன்றைய காலகட்டத்தில் சொல்ல போனால் எல்லாரும் போகிற எல்லா பொருள்களும் இருக்கிற சூப்பர் மால் என்று கூட சொல்லலாம். அங்கே உலக பிரகாரமான ஆவிக்குரிய உன்னதத்துக்குரிய சகல ஆசீர்வாதங்களும் கொட்டி கிடக்கின்றன. கர்த்தர் எந்த பகுதியில் இருந்து நமக்கு தேவையான காரியங்களை கொடுப்பதற்காக வானத்தின் பலகணிகளை திறக்க வேண்டும் என்பது நாம் கருத்தாய் ஆண்டவரை நோக்கி கேட்பதில் தான் இருக்கிறது. ஞானம் கேட்டால் ஞானம், மன்னா கேட்டால் மன்னா, இறைச்சியை கேட்டால் இறைச்சி, இப்படி எதை கேட்டாலும் கொடுக்க நம் ஆண்டவரால் முடியும். ஆகவே என அன்பானவர்களே, நமக்கு பொருளாதார ஆசீர்வாதங்கள் வேண்டுமா, சந்தோஷம் வேண்டுமா, சமாதானம் வேண்டுமா, எதுவாக இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி பெற்றுக்கொள்வோம் என்கிற விசுவாசத்தோடு கூட கேளுங்கள், நிச்சயம் பெற்றுக்கொள்வீர்கள். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த உலகத்துல எங்களுக்கு எத்தனையோ தேவைகள் இருந்தாலும் நாங்கள் உம்மை நோக்கி மாத்திரமே கேட்க முடியுமப்பா. ஏனென்று சொன்னால் நாங்கள் என்ன கேட்கிறோமோ அது இதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து பதில் கொடுக்கிற தேவன் நீங்க தான். எங்களிடத்துல காணப்படுகின்ற அவிசுவாசம் தான் எங்களுடைய ஜெபத்தினுடைய வேகத்தை குறைக்கிறது. நாங்கள் விசுவாசத்தோடு கூட உம்மை நோக்கி ஜெபிக்கும் போது நாங்கள் கேட்பதை பெற்றுக்கொள்வோம் என்கிற விசுவாசம் எங்களுக்குள் அதிகமாக இருந்தால்தான் நாங்கள் கேட்பதெல்லாம் எங்களுக்கு கிடைக்கும் என்கிற உணர்வை எங்களுக்கு அதிகமாக கொடுங்க. உம்மிடத்திலே நாங்கள் நம்பிக்கையோடு கேட்க, விசுவாசத்தோடு கேட்க, உம்மிடத்திலிருந்து எங்களுக்கு தேவையான காரியங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ள எங்களுக்குள்ளே அதிகமான விசுவாசத்தை கொடுங்கப்பா. விசுவாசத்தோடு கூட உம்மிடத்திலிருந்து ஜெபித்து எங்களுடைய காரியங்களை எல்லாம் நாங்கள் பூர்த்தி செய்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்து என்கிற வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.